இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. ஆதவ அர்ஜுன் மேலே என்ன கேஸு? உங்கள் குடும்பத்து கேஸ் தான். அப்போ இது என்ன, முதல்ல ஆதவ அர்ஜுன் வந்து திமுகவோட வளர்ப்பு, அதாவது மார்ட்டின் குடும்பமே திமுகவின் வளர்ப்பு தான். சீமான் அண்ணனை மீறி, சீமான் அண்ணனை தாண்டி இங்கே ஒரு அரசியல் நடக்காது. ஏன்னா நாங்கள் வந்து சீமான் அண்ணன் சொல்கிற மாதிரி தேர்தலில் வேணால் இல்லாமல் இருக்கலாமே தவிர, எம்எல்ஏ உடைய அடுத்த தேர்தலில் எம்எல்ஏ ஆயிடுறாங்க, எம்பி ஆயிடுறாங்க, தனிச்சு நின்று அப்படி ஆகலாம் கூட எம்எல்ஏ ஆனவனை கேட்குற துணிச்சல் அரசியல் சீமான் தம்பிகளிடம் தான் இருக்கு. அப்போ எல்லாரும் ஆதவ அர்ஜுனுக்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவாக பேச வச்சு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எல்லா முக்கியமான எம்எல்ஏ எம்பிக்கள் முக்கிய பொறுப்பாளர் எல்லாம் திமுகவோடு இருக்கிறார்கள்னு தான் ப்ரூவ் பண்ண வச்சாங்க. ரெண்டாவது பிளான், விஜய் கிட்ட போகணும், ஒன்று விஜய் தனியாக இருக்கணும், இல்லை விஜய் வந்து திமுகவுக்கு வரணும். இந்த பிளானோட தான் ஆதவ அர்ஜுன் அங்கே அனுப்பப்படுகிறார். அந்த வேலையை அவர் செய்கிறார். திருமாவளவனுக்கு என்ன ஃபீட் பண்ணுறாங்களோ அதை லவுட் ஸ்பீக்கர் மாதிரி பெருசாக பேசுவார். என்னமோ எங்களுக்கு ஆதவ அர்ஜுனை பற்றி யாருக்கும் தெரியாதா? அவர் வந்து விசிகாவில் வந்தபோது கூட நான் சொன்னேன், நேற்று வரை மார்ட்டின் மருமகன் வீட்டில் ரைடு என்ன, நாளைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச்செயலாளர் வீட்டில் ரைடு என்ன போகிறான். அதுதான் விடுதலை சிறுத்தைகள் இதனால் ஏற்பட்ட பலனே தவிர ஒன்றும் கிடைக்காது. இவர் நிச்சயமாக இயக்கத்தை பிரச்சனையே இல்லாத பேசணும். நான் பேசுறது மற்றவங்க காதலை கேட்கணும், அது பிரச்சனை இல்லாத விஷயமா இருக்கணும் அப்படின்னு. ஏதோ தேர்தல் அது இது அங்கீகாரம், ஏதோ விஜய் அது இது என்ன. இப்போ விஜய் உனக்கு நேரடி போட்டியா? 50 ஆண்டு கால அரசியலில் இருக்குன்ற நீ விஜயை போட்டியாக பார்க்கலாமா? உன் கால் தூசிக்கு அவசாகுமா? எங்கே போய் நின்னாலும் அவருக்கு ஒன்றும் ஒரு ரெமெடி கிடைக்க மாட்டேங்குது. அதால் நான் ஒரு வாரம் எங்கன்னா போய் நிற்கிறேன்டா சாமி, எவனும் மீடியாக்கிற போய் பேசாதீங்க, கண்ட போயில ஏதாவது போய் பேசிடுங்க, எனக்கு அங்கே முதலாளி என்னை ஏசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட் எடுக்கு. அதால் திருமாவளவனின் அனைத்து முகமூடிகளும் பிரிந்து திராவிடத்தை அழிஞ்சு போச்சுன்னா யார் வருத்தப்படணும்? ஸ்டாலின் வருத்தப்படலாம், சாரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வருத்தப்படலாம், உதயநிதி வருத்தப்படலாம். இதை வச்சு தானே எங்கள் அப்பா ஏதோ எனக்கு பண்ணி விடுறேன்னாரு அப்படின்னு அவரோட மகன் வருத்தப்படலாம். அந்த குடும்பம் கவலைப்பட்டா ஏதோ திராவிடத்தை வச்சு நம்ம ஏமாற்றி தின்னுங்கிறோம், நமக்கு ஏதோ ஒரு போர்டு கிண்டு போட்டு சம்பளம் கொடுத்துருக்குறாங்கன்னு சுபவி போட்ட ஆட்கள் வந்து வருத்தப்பட்டால் ஒரு அர்த்தம் இருக்குது. திருமாவளவன் ஏன் வருத்தப்படுறாரு? சமீபத்தில் நடந்த அந்த சி ஓட்டு முதல் இடத்தை திமுகவுக்கும், ரெண்டாவது இடத்தை விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் கொடுத்துருந்தாங்க. அதில் சீமான் அவர்களுடைய கட்சி குறித்து எந்த தகவலுமே இல்லை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எவனுமே எங்களை பற்றி பேசாதீங்களா? சீமான் சொன்னார்ல, இது வந்து நம்ம எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்கு இல்லை தம்பி, இது வந்து மண்ணுக்கான அரசியல்னு சொன்னார்ல. அப்போது நாங்கள் உங்களுக்கு விட்டு மாறுபட்டு தானே இருப்போம். ஒரு 36 லட்சம் பேர் இன்றைக்கி ஓட்டு போட்டிருக்கோம். இவங்களுக்கு 3 ஓட்டா 4 ஓட்டான்னு கூட ஒன்றும் தெரியல. அப்படி இருக்கிற போது விஜய் அவர்கள் மேலையில் பேசினார்ல, போட்டியே எனக்கும் திமுக தான்னார்ல, அதுதான் அந்த சி ஓட்டர்ஸ் அந்த கணக்கெடுப்பு சொல்லுது. இதெல்லாம் செட்டப் தாங்க. இதெல்லாம் ஏங்க, சீமான் அண்ணனை மீறி, சீமான் அண்ணனை தாண்டி இங்கே ஒரு அரசியல் நடக்காது. வேணால் நாங்கள் வந்து சீமான் அண்ணன் சொல்கிற மாதிரி தேர்தலில் வேணால் இல்லாமல் இருக்கலாமே தவிர, எம்எல்ஏ உடைய அடுத்த தேர்தலில் எம்எல்ஏ ஆயிடுறாங்க, எம்பி ஆயிடுறாங்க, தனிச்சு நின்று அப்படி ஆகலாம் கூட எம்எல்ஏ ஆனவனை கேட்குற துணிச்சல் அரசியல் சீமான் தம்பிகளிடம் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த கோழி கழிவு அந்த கழிவுலாம் கொண்டாந்து பார்டரில் போடுறான், அரசாங்கமாக கட்டுது இல்லை ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி எந்த எம்எல்ஏ கேட்டானா? நாம் தமிழர் தம்பிகள் தானே கேட்குறான். நாங்கள் தேர்தல்னு ஜெயிக்கலனாலும் அந்தந்த பகுதியில் இருக்க பொறுப்பாளர்கள் அந்தந்த மக்கள் பிரதிநிதியாகத்தான் நாம் தமிழர் கட்சியில் செயல்படுறாங்க. அதால் இவன் சேர்த்தான்னா சேர்க்கலான்னா, இவன் பார்த்தான்னா பார்க்கலான்னா, இப்போ நாங்கள் கொடுத்தா இப்போ நாங்கள் நினச்சா நாளைக்கு என்ன நாம் தமிழருக்குன்னு ஒரு சீனை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு எடுத்ததா எவனையாவது ஒருத்தனை செட்டப் பண்ணி யோ சீமான் தான் அடுத்து மிரளத்தியா தமிழ்நாடுன்னு சொல்கிறது எவனா நான். அதனால் இதெல்லாம் செட்டப் பண்ணி பண்ணுறது தான் இது. ஆதவ அர்ஜுனா அவர் வந்து திமுகவை பற்றியும் விசிகேவை பற்றியும் பல விமர்சனங்களை முன் வச்சார். இன்றைக்கி அவருடைய மச்சானே வந்து என்னுடைய அப்பா பேரை வந்து அவர் துஷ்பிரயோகம் பண்ணுறாரு, பணத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாரு, எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, மீறி அவர் ஏதாவது பண்ணும் பட்சத்தில் நாங்கள் கேஸ் போடுவோம்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் வீட்டுக்குள்ளே பேசிக்கிறேன், ஏன்டா வெளில வந்து பேசுகிறீங்க? யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? உங்கள் அப்பா யோகியமா என்ன? இப்போ ஆதவ அர்ஜுன் மேலே என்ன கேஸு? உங்கள் அப்பா கேஸ் தான், உங்கள் குடும்பத்து கேஸ் தான்.
அப்போ இதுங்க முதல்ல ஆதவ் அர்ஜுன் வந்து திமுகவோட வளர்ப்பு. அவங்க அதாவது மார்ட்டின் குடும்பமே திமுகவின் வளர்ப்பு தான். மார்ட்டின் மேலே சாண்டியாகோ மார்ட்டின் முதலாக கேரளா கவர்மெண்ட் கேஸ் போடுது. அப்போ இங்கே கருணாநிதி ஆட்சி, இப்போ இருக்கார் ராமன், அப்போ அரசு தலைமை வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர், இவரை விட்டு அங்கே போய் மார்ட்டினுக்கு மனு போடுறாங்க. மார்ட்டின் வக்கீலாக ஆஜராகிறாரு. அப்போது அன்றைக்கு இருந்த கேரள அரசு சொல்லியோ எங்கள் ஊரில் வந்து சீட்டிங் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு கேஸை போட்டு நாங்கள் வந்து அவரை அக்யூஸ் பண்ணுறோம். தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் வந்து அவருக்கு சார்பாக வந்து ஆஜராகிறது நல்லா இருக்குதா இது அப்படின்னு கருணாநிதி கிட்ட கேட்ட பிறகு அவரை திரும்ப பெற்று அப்புறம் வேறு ஒரு வக்கீல் வந்தாங்க. தமிழ்நாட்டின் தலைமை வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் கேரளாவில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு ஆஜரானார்னா சும்மாவா? அப்போ நீ யாரோட வளர்ப்பு? திமுகவின் வளர்ப்பு. இன்றைக்கி தேர்தல் பத்திரங்களில் வந்து யார் அதிகமாக மார்ட்டின் யாருக்கு காசு அதிகமாக ஒத்துருவார் தமிழ்நாட்டில்? திமுகவுக்கு. அதால் இவங்க எல்லாம் ஒரு செட்டப் தாங்க. இவங்க முதல்ல ஆதவ் அர்ஜுன் இங்கேருந்து விசிக்கு அனுப்புகிறாங்க. விசிகாவுக்கு அனுப்பி திருமாவளவன் விசிகாவுக்கு தலைவர் இல்லை, விசிகாவுக்கும் தலைமை திமுக தான் அப்படின்னு கொஞ்சம் வெளியில் ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்னு அங்கே அனுப்பி அந்த ஆள் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மானம் ஈனம் ரோசத்தை எல்லாத்தையும் பிடுங்கி அவரை நிராயுதபாணியாக்கி நிறுத்திட்டார் ஆதவ் அர்ஜுன். அதாவது சும்மா என்னமோ நாங்களாம் அதிகாரம் இல்லாத மாதிரியும், அதிகாரம் இல்லாதான்னு வச்சுங்க, ஏதோ இவர் தான் ரெட்டியார் தான் வந்து எங்களுக்கு அதிகாரத்தை வாங்கி கொடுக்க போகிற மாதிரியும், திருமாவளவனுக்கு அதிகாரத்தை வாங்கி கொடுக்க போகிறையும் ஒரு சீனை போட்டு அப்போ எல்லாரும் ஆதவ் அர்ஜுனுக்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவாக பேச வச்சு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எல்லா முக்கியமான எம்எல்ஏ எம்பிக்கள் முக்கிய பொறுப்பாளர் எல்லாம் திமுகவோடு இருக்கிறார்கள்னு தான் ப்ரூவ் பண்ண வச்சாங்க. அந்த கட்சியை அப்பயே உடைக்க பார்த்தாங்க. திருமாவளவன் ஏற்கனவே சரண்டர் ஆகிற மாதிரி இன்னொரு தடவை போய் உழுந்து பிறண்டு அழுது இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, பேருக்காவது நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து இவங்க அதை முதல் பிளான் ஆதவ் அர்ஜுன் கொடுத்தது. ரெண்டாவது பிளான் விஜய்கிட்ட போகணும், ஒன்று விஜய் தனியாக இருக்கணும், இல்லை விஜய் வந்து திமுகவுக்கு வரணும். இந்த பிளானோட தான் ஆதவ் அர்ஜுன் அங்கே அனுப்பப்படுகிறார். அந்த வேலையை அவர் செய்கிறார். அவங்களும் அவரை நம்புகிறாங்க, பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அவரை நம்புகிறாங்க. அது ஒரு ஒரு சலசலப்பு. ஏன்னா ஒரு பொருளை விற்கிறதுக்கு அந்த மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு தெரியுமில்ல. சும்மா ஏதாவது ஒரு பொருள் என்னான்னு நின்று பார்ப்போம், என்ன அதை மினுங்குதுன்னு உள்ளே போனோம்னா ஒரு 500 ரூபாய்க்கு பில்லை போட்டு இந்த பொருளுங்க இது அப்படிங்க அது அப்படிங்கன்னு கொடுக்குறது தானே பிஸ்னஸ் டாக்டிஸ். அந்த மாதிரி டாக்டிஸ் பண்ணுறவங்க தானே இவங்க. அதனால் இவங்களுக்கு இதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு தெரியும். ஒன்றுமே இல்லாத எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு அதான் அவங்க வேலை. அதால் அவர் போய் ஒன்றும் இல்லாத விஜயை அப்படி ப்ரொமோட் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று இவரை தனியாக இருக்க விடணும், இல்லை இவரை வந்து திமுகவை கூட்டு வரன்ற ப்ராஜெக்டோடு இயங்குறவர் தான் ஆதவ் அர்ஜுன். அது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிய வந்துடும். அதான் ஏங்க நீங்கள் சரி இப்போ புஷி ஆனந்துக்கு ஒன்றும் தெரியாதுங்க. இந்த கூட இருக்கிற 2-3 வக்கீல் அவங்க ஆடிட்டர் அவங்களுக்கு கூட ஒன்றும் பொலிட்டிக்கலாக ஒன்றும் தெரியாதுங்க. நீ வந்து திமுகவுக்கு நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணி கொடுத்தேன்னு சொல்கிறேன்ல, உனக்கு தெரியுமில்ல. என்னை விட உனக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள், நீ வேறு யாருக்காவது ஒர்க் பண்ணியிருந்தாலும் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் உனக்கு தெரியும். தெரிஞ்ச நீ எப்படி வந்து 2026 விஜய் முதல்வர்னு சொல்கிற? தெரியாதவன் இப்போ புஷி ஆனந்த் சொல்லனா ஏதோ ஒரு ஆதங்கத்தில் ஒரு ஆசையில் அப்படி ஏதோ சொன்னாலாம் கைத்தட்டுவான்னு சொல்கிறாருன்னு வைங்க. அதை ஆதரவு சொல்லக்கூடாதுல்ல, சொன்ன தப்பு இல்லை அது. அப்படி நீ சொல்கிறீன்னா நீ வேணுன்னே சொல்கிற, ஏமாத்துறதுக்காக சொல்கிறது தானே அர்த்தம். அப்போ திமுகவிலிருந்து விசிகாவை கலைக்க அனுப்பிச்சது போல் இப்போ தாவேக்காவை கலைக்க அனுப்பிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமாம், அவர் ஆக மொத்தம் அவர் வந்து திமுகவோட நபர் தான். திமுகவோட நபர்ன்றதை விட திமுகவை பின்னால் இயக்குகிற நிழல் முதல்வரின் நண்பர் தானே அவர், பார்ட்னர் தானே. அப்போ எப்படி அவர் வந்து அவங்களுக்கு எதிராக இருந்துருவாருங்க? நேற்று வரைக்கும் வந்து ஒன்று மண்ணா இருந்தோம், என்னோடய வளர்ச்சியில் உன்னோட வளர்ச்சியில் 2 பேரும் மாற்றி மாற்றி இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஆட்சியை வந்து தூக்கி தள்ளிட்டு இவர் வந்து நினைக்கிறாரா? அதாவது அயோக்கியர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு நல்லவன் வரணும்னு நினைக்க மாட்டான். இப்போ ஆதவ் அர்ஜுனில் சீமான் வந்து நேர்மையானவர், எதுக்கும் ஆசைப்படாதவர். அவர் பேசுகிற அரசியலுங்கிறது
இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்புக்கும் மண் கல் மாடு அது இது எல்லாத்துக்குமான அரசியலை சீமான் பேசுகிறார். ஒரு மனிதருக்கான அரசியலை பேசலை, இந்த சமூகத்துக்கான அரசியலை பேசுகிறார். அப்படின்னு தானே நீ வந்து சீமானை வாழ்த்துறோம். நீ போய் ஆதவர்ஜன்கிட்ட இருக்கலாம் சீமான் எப்படின்னு வேறு மாதிரி தான் சொல்லுவார். அதனால் என்னவோ ஒன்று ஒரு மாடு முட்டுற மாதிரி வருது, அந்த மாட்டை சும்மா ஒரு கருப்பு கொடை கடையை காட்டி எங்கேயாவது அனுப்புறதுக்கு அனுப்பப்பட்டவர் தான் ஆதவர்ஜன். தொடர்ந்து நீங்கள் என்ன சேர்ந்துனீங்கன்னா நான் உண்மையை வெளியில் போட வேண்டிய அவசியம் வரும்னு பகிரங்கமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஆதவர்ஜுனா. அடுத்தடுத்து அண்ணாமலை அவர்களை விமர்சித்ததுக்காக சொந்த மச்சானே வந்து நெருக்கிறாரு. அப்போ இது எப்படி பிஜேபி நெருக்கம் தான் ஆதவர்ஜுனாக்கு இந்த நிலைமைன்னு எடுத்துக்கலாமா? இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஒரு வீட்டில் அதிமுகவில் இருப்பாங்க, காங்கிரஸ் இருப்பான், மதிமுகவில் இருப்பான், எல்லா கட்சியிலும் இருப்பான். நைட் ஆனால் எல்லாம் ஒரு ஷெல்டரில் போய் நிற்பாங்க, ஒன் ரூஃபில். இதெல்லாம் சர்வசாதாரணம் தானே. அதெல்லாம் சும்மா இப்போ இன்றைக்கி பேசுகிறோம்ல, இல்லைன்னா ஏன் அதை பற்றி பேச போகிறோம்? இப்போ அவங்க அது பிள்ளையா? இதை விட ஒரு கொடுமை, இவங்க குடும்பத்திலேருந்து இவர் தான் நினைக்கிறா என்னன்னு தெரியல. தமிழ் தேசிய அரசியல் களத்தில் என்ன தெரியுமா? இதை விட கேவலம் சொல்லுங்க. தமிழ் ஈழத்துக்காகவும் தமிழ் தேசிய அரசியலை வச்சு நின்னவங்கெல்லாம் உண்டு இல்லை. அதனால் சும்மா அவங்க என்னமோ இப்போ அவங்க குடும்பத்தில் ஆளில் ஒரு கட்சியில் இருக்காங்க. ஒருத்தர் வந்து நம்ம இவர் கூட இருக்கார் பொழுது, யார் அவர், எஸ்ஆர்எம் பச்சைமுத்து கிட்ட ஒருத்தர் இருக்கார், பிஜேபியில் ஒருத்தர் இருக்கார், இன்னும் 4-5 புள்ள இருந்தால் எல்லாம் தேசிய கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, எல்லா கட்சியிலும் ஒரு ஆளை போட்டுருவாங்க. அதனால் சும்மா அது அவங்களா கலை போடுறாங்க. அது இப்போ என்னமோ எங்களுக்கு ஆதவர்ஜனை பற்றி யாருக்கும் தெரியாதா? அவர் வந்து விசிகாவில் வந்தபோது கூட நான் சொன்னேன், நேற்று வரை மார்ட்டின் மருமகன் வீட்டில் ரைடு என்ன, நாளைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச்செயலாளர் வீட்டில் ரைடு என்ன போகிறான். அதுதான் விடுதலை சிறுத்தைகள் இதனால் ஏற்பட்ட பலனே தவிர ஒன்றும் கிடைக்காது. இவர் நிச்சயமாக இயக்கத்தை சின்னாபின்னமாக்கிடுவார்னு நான் முதல்ல சொன்னேன். அந்த மாதிரி தான் இப்போ ஆகி போய் நிற்கிது. அதனால் இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தா செய்வாங்க, அவ்வளோதாங்க. இவங்களுக்கு என்னங்க அரசியல்? நாளைக்கு இதே இப்போ இருக்கிறார் வேல்முருகன், ஒரு கொஞ்சம் கூடையை கொடுத்து கொஞ்சம் வேல்முருகனை கொஞ்சம் உசிப்பு விடு அப்படின்னு இவரையோ இல்லை வேறு ஏதோ இந்த மாதிரி இந்த பண்ணுறவங்கள கூப்பிட்டு பண்ணோம்னா அவங்க பூஸ்ட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதானே. அவங்களுக்கு வேலை தானே அது. திருமாவளவன் அவர்கள் மீட்டிங்கில் விஜய் ரொம்ப சாடி இருக்காரு. இது ரொம்ப நுட்பமாக அரசியலை முன்வைக்கக்கூடிய திருமாவளவனா எப்படி பேசுறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை அந்த பேச்சு ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் எது பார்க்குறீங்க? திருமாவளவனுக்கு என்ன ஃபீட் பண்ணுறாங்களோ அதை லவுட் ஸ்பீக்கர் மாதிரி பெருசாக பேசுவார். இந்த ஃபீடிங் இந்த சண்டைங்க இது ஒரு செயற்கையான சண்டைங்க. செயற்கையான சண்டைன்றதுக்காக இந்த பக்கம் ரிப்ளை தராமல் இருக்கக்கூடாதுல்ல. திமுக என்ன பேச நினச்சதோ அதை வந்து கொஞ்சம் பேசிவிட, கொஞ்சம் பேச அப்படின்னா அவர் திரும்ப பேசுகிறார். அவருக்குன்னு இன்னும் அரசியல் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், திருமாவளவனுக்கு தமிழ்நாட்டில் என்ன அரசியல் இருக்குது? சனாதனம்னு கொஞ்ச நாள் சுற்றிருந்தார், அதுவும் இப்போ மூடிடுச்சு. சனாதனம்ன்றல கொடு ஸ்கிரிப்டை குடியா, எது என்ன சனாதனம் குடியா அப்படின்னு இங்கே கேட்குறோம். ஒருத்தன் சனாதனத்தை காப்போன்றாய், இன்னத்தையா காப்பா குடியா, இன்னும் எழுதி வச்சது குடியான்னா 2 பேர்கிட்ட ஒன்றுமே இல்லை. 2 பேருமே சும்மா காற்றுல கத்தி சண்டை போடுறவங்க மாதிரி ஆகிட்டாங்க. அதால் இப்போ சனாதனம்னு பேச முடியல. இப்போ சமூகத்தில் வந்து இந்த அட்ராசிட்டி நடக்குது, பேச முடியுதா? பேசினா திமுகவுக்கு எதிராக பேச வேண்டியிருக்கும். மோடியை எதிர்த்து பேச முடியல. எல்லாரும் பேசுகிறான் போகிறாங்க. வேலையை பெற தமிழ்நாட்டில் எவ்வளோ நடக்குது. கக்கூசில் 3 ரூபா 18 காசு, 3 ரூபா 8 காசுக்கு ஆரம்பித்த கக்கூஸ் இன்றைக்கி 369 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. அதை பேசியானா போய் மோடிக்கு போகிற அப்படின்னு அதையும் மூட்டாங்க. இப்போ என்ன தான் பேசுவார் அவர்? தேர்தல் அங்கீகாரம், அதை கொடுத்து ஒரு மாநாடு. என்ன அது தேர்தல் அங்கீகாரம் மாநாடு? எப்பா நீ நல்லா ஓட்டு வாங்கியிருக்கப்பா, சரி ஓகேப்பா, நீ ஒரு சின்னத்தை வந்து நீ கேட்டல, அந்த சின்னத்தையே ஒன்று கொடுத்துறோம். அடுத்து தேர்தல் வந்தால் நீ வந்து அதே சின்னத்தில் நின்றுக்குப்பா. ஆனால் பார்த்துக்க, திரும்பவும் நீ வந்து அந்த குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வாங்கலாம், கொடுத்த சின்னத்தை நாங்கள் பிடிங்கிடுவோம்பா. இதுதான் தேர்தல் அங்கீகாரங்கிறது. அங்கீகாரங்கிறது என்னது? நீ விருப்பப்பட்ட அது அதே ஒரே சின்னத்தில் நின்றுக்கோ. இப்போ திருமாவளவன் சின்னம் போனதில் வந்து பானை, அதுக்கு முன்னாடி மோதிரம், அதுக்கு முன்னாடி எதோ மெழுகுவர்த்தி, அது எதுன்னு இருந்ததில்ல. அந்த மாதிரி ஒரு தடவையும் நீ போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பர்மனெண்ட்டாக உனக்கு ஒரு சின்னம் கொடுத்தா நீ பர்மனெண்ட்டாக உங்கள் ஆளுங்க வீட்டில் ஒட்ட வச்சிடலாம். இதுதான் தமிழ்நாட்டில் பல பேர் தேர்தல் அங்கீகாரம் வாங்கி சின்னம் வச்சுருந்தான்.
சின்ன வச்சுருந்தோம். இப்போ எங்கே இருக்கானே தெரியல, அவன் சின்னம் எங்கே இருக்குன்னு தெரியலன்றதை தாண்டி சின்னத்தை வைத்து கொடுத்த அந்த கட்சிக்காரன் எங்கே இருக்கிறான், அந்த தலைவர் எங்கே இருக்கான்னு தெரியல. அவ்வளோதான். தேர்தல் எங்கே வந்து அதான் அதுக்கு ஒரு விழா. இது 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 என்ன அது? இது நாட்டில் எவ்வளோ வந்து பெண்கள் இன்றைக்கி வந்து குழந்தைங்க வெளியில் வந்து படிச்சுட்டு வீட்டுக்கு வருமா அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லை. சாதாரண உழைக்கின்ற மக்கள் எங்கே நினைப்பான், எனக்கு அரசாங்கம் டெய்லி 500 கொடுக்கணும், நைட்டு தண்ணி அடிப்பேன், எனக்கு ஒரு 300 கொடுக்கணும்னு நினைப்பான். காலைல ஏஞ்சிக்கிறேன், குளிச்சு வேலைக்கு போகிறேன், நிம்மதியாக பஸ்ஸு கிடைக்கணும், வேலைக்கு போகணும், வேலையை முடிச்சுட்டு திரும்பி வர சொல்ல எந்த டென்ஷன் இல்லாமல் ஒரு 5 மணிக்கு கிளம்பணுன்னா ஒரு அரை மணி நேரத்தில் போக வேண்டிய டிஸ்டன்ஸில் ஒரு 40 நிமிஷத்தில் போனால் கூட பரவாயில்ல, 2 மணி நேரம் தாவறதுனால இப்போ டிராஃபிக்கில் அப்படின்னு இல்லாமல் நான் வீட்டுக்கு போகணும். நான் வேலைக்கு போகிற போது, நான் வேலையில் இருக்கிற போது பரவாயில்ல, என் புள்ள வந்து காலேஜுக்கு போகுது, இந்நேரம் காலேஜ் விட்டுருப்பான், குழந்தை வீட்டுக்கு வந்திருக்கோம், என் பையன் வீட்டில் இருக்கிறான், இந்த நாய் அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா கஞ்சா நானுவேன், உன்னை எவனா வலிச்சு கிழிச்சுன்னு போயிட்டானோ கஞ்சா அடிக்க அப்படின்னு அப்போ நினைக்காமல் இருக்கும். இவ்வளோ தான் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சாதாரண குடிமக்கள் கேட்குறது. இதான் எனக்கு அதை கொடு, மிஞ்சி போனால் இப்போ குழாயில் தண்ணி வருதாப்பா, ரோட்டில் லைட் எரிதாப்பா, அதை விட நான் பாதுகாப்பாக போய் வரணுன்றதுக்காகத்தான். இவ்வளோ தாங்க ஒரு சாதாரண குடிமகனின் டிமாண்ட். இதை கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு துப்பு இருக்கா? இது ஒன்றும் பெரிய சந்திர மண்டலத்துலேருந்து இதுக்கு திட்டம் போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இதை கொடுப்பதற்கே லாய்க்கு இல்லாத இன்றைக்கு ஐயோ புள்ள போச்சு வருமா வராதா, இந்த பையன் அரை மணி நேரமாக காணும், இந்த நாய் எந்த நாய் கூட சேர்ந்து கஞ்சாடியதோ தெரியலையே, அந்த சூழலில் இன்றைக்கு பெரும்பான்மையான தமிழக பெற்றோர்கள் மாறிட்டோம். இப்போ இதெல்லாம் அவர் பேசிடுவாரா? அதால் பேசணும், பிரச்சனையே இல்லாத பேசணும். நான் பேசுகிறது மற்றவங்க காதலை கேட்கணும், அது பிரச்சனை இல்லாத விஷயமா இருக்கணும் அப்படின்னு. ஏதோ தேர்தல் அது இது அங்கீகாரம், ஏதோ விஜய் அது இது. இப்போ என்ன, இப்போ விஜய் உனக்கு நேரடி போட்டியா? 50 ஆண்டு கால அரசியலில் இருக்கிறன்ற நீ விஜயை போட்டியாக பார்க்கலாமா? உன் கால் தூசிக்கு அவசாகுமா? உலக அரசியல் நீ தப்பானவனும் சரியானவனும் உலக அரசியலை கொடுத்தா கூட திருமணம் 2 மணி நேரம் கூட காரல் மார்க்ஸை பற்றி பேசுனா காரல் மார்க்ஸ் கூடயே இருந்த மாதிரி பேசுவார் திருமாவளவன். அம்பேத்கரை பற்றி பேசுனா அம்பேத்கரே நான் தாங்க இந்த பாயிண்ட்டை எடுத்து கொடுத்தேன், நாங்கள் 2 பேரும் பேசியிருந்தப்போ அம்பேத்கர் கொஞ்சம் ஜர்க்கானார், நான் தான் சொல்லி அம்பேத்கருக்கே புரிய வச்சேன் அப்படின்னு நம்மளாம் நம்புற மாதிரி பேசக்கூடியவர் எம்ஏ கிரிமினாலஜி படித்தவர் திருமாவளவன். அவர் போய் இந்த திமுக எப்பா நீ சும்மா நிற்காதப்பா இதெல்லாம் பேச போனால் அவர் போய் அவனை கடிச்சு கொதறதும். ஒரு காலத்தில் ஆதவ அர்ஜுன் வந்து அப்பேற்பட்டு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவன் கட்சிக்காரன்ட்டு பிழைப்புவாதி அதுவாதி இதுவாதின்றதும். திருமாவளவன் அரசியல் நிறைவுக்கு வந்தது அப்படிங்கிறது எதுன்னா, நீங்கள் வந்து சோஷியல் மீடியாக்களில் போய் யாரும் பேசுகிறாதீங்க. என்ன இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன கேட்பான், என்னங்க இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் கூட்டணியாக இருக்கிறீங்க கொஞ்சம் சொல்லக்கூடாதா அப்படின்னு தான் கேட்பான், வேறு என்ன கேட்பாங்க? அப்போது அதை சொல்லுவதற்கு அதை உங்கள்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா நீ அதை கண்ணும் காணாமல் போகிற. ஒரு பையன் புல்லட் ஒன்றதுக்காக தாக்கப்படுகிறான். அந்த அம்மா வந்து புகார் கொடுக்குது. அந்த அம்மாக்கிட்ட இவர் ஃபோனில் பேசுகிறார். இவனுங்க பெருமையாக நினச்சி எல்லா டிவி கேமராலாம் கூட்டின்னு போய் எங்கள் தலைவருக்கு ஃபோன் போட்டு கொடுக்க போகிறான், அதை ஒரு செய்தியாக வெளியில் போடுங்க, ஏன்னா எங்கள் தலைவர் வேறு யார், இப்போ நான்லாம் பேசலைல்ல, அந்த வாய்ப்பு நமக்கு இல்லை, எங்கள் தலைவர் பேசினார். அப்போது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டிலே இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்கோ இல்லை மற்ற மக்களுக்கு ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கேமரா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்கிற கேமரா கூட்டு போய் நிற்க வச்சுட்டு ஃபோனை போட்டு கொடுக்குறாங்க. இது எழுதப்படாத ஸ்கிரிப்ட். இது மாதிரிங்க என் பிள்ளைய வெட்டிட்டாங்க, என் பிள்ளைய வெட்டினவங்களை எனக்கு தெரியுங்க, ஆனால் பாருங்கள் நான் அவங்க பேரை சொல்லலைங்க, கொடுத்த புகாரையே வாபஸ் வாங்கிட்டுங்க, இல்லைனா என்னையும் எதனா பண்ணுவாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் நின்றுவர் இவர் என்ன பேசுகிறேன் இவங்க இது பாசிட்டிவாக போய் நிற்குன்னு பார்த்தாங்க. யோ என்னையா ஒரு அம்மா, அதுவும் பட்டியல் சமூகத்துக்கார பெண்மணி, ஒரு எம்பி, ஒரு பட்டியல் சமூக எம்பி, இந்த சமூகத்துக்கு நான் தான் பெரிய இவருன்றவர், அவர்கிட்ட இந்த அம்மா சொல்லுது நான் வந்து புகாரை வாபஸ் ஆகிடுங்க இல்லைனா என்னை கொண்டு வானுங்கன்னு சொல்லுது, என்னையா கம்முனுக்கிறீங்க, மானம் கட்டணுங்களே, யோ ஒன்றுமே பண்ண மாட்டேறீங்க, எதுக்கே அவங்களுக்கு எம்பி எம்எல்ஏ அப்படின்னு ஜனங்க அது ரியாக்ஷன் ஆகிப்போச்சு. அப்போ எந்த அரசியலும் இவர் பேச முடியல. ஏன்னா இவர் முழுக்க திமுகவை சப்போர்ட் பண்ணுற கண்டிஷனில் திமுகவை முழு சந்திரமுகியாக மாறி நிற்கிறாள்ன்ற மாதிரி முழு திமுகவாக மாறி இவர் ரொம்ப நாள் ஆச்சு. அதால் இப்படி அப்படி அசர முடியல. நாட்டில் நடக்கிற அட்ராசிட்டியும் குறைஞ்சபாடு இல்லை.
ஏன் தான் இந்த கடவுள் நமக்கு இப்படி வந்து தொடர்ந்து நமக்கு வந்து நெருக்கடிகளை தராரோன்னு திருமாவளவன் ஏதோ மாடுகள்லாம் வந்து தானம் கொடுத்தாராமே அவரோட பிறந்த நாளில். ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்களா இல்லையா, கொடுத்தாராம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஏதோ சொல்லுவாங்கள்ல, ஏதோ திருநாளுக்கு போனாலும் திருநாளும் வெறுநாள் ஆச்சான்ற ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி எங்கே போய் நின்னாலும் அவருக்கு ஒன்றும் ஒரு ரெமெடி கிடைக்க மாட்டேங்குது. அதால் நான் ஒரு வாரம் எங்கன்னா போய் நிற்கிறேன்டா சாமி, எவனும் மீடியா கிட்ட போய் பேசாதீங்க, கண்ட போயில ஏதாவது போய் பேசிடுறீங்க, எனக்கு அங்கே முதலாளி என்னை ஏசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அதால் திருமாவளவனின் அனைத்து முகமூடிகளும் கிழிந்து விட்டது. அதால் வெறும் இப்போ தேர்தல் அங்கீகாரம் கொடுத்ததா வச்சு ஏதோ கதை ஓட்டுனுக்கிறார். அப்போ ஆதவர்ஜுனா சொன்னது போல் விசிகாவை முடிச்சு விடுறது தான் பிளானா சார்? ஆமாங்க. ஏங்க அதாவதுங்க, நண்பனாக இருந்தாலும் சரி எதிராளியாக இருந்தாலும் சரி நம்ம எப்படி நிற்கிறோமோ அதில் தான் மரியாதை கொடுப்போம். படுத்தே விட்டான் மண்ணா அப்படின்னும் போது அப்புறம் என்ன இருக்குது அங்கே? திராவிடத்தை அழிஞ்சு போச்சுன்னா யார் வருத்தப்படணும்? ஸ்டாலின் வருத்தப்படலாம், சாரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வருத்தப்படலாம், உதயநிதி வருத்தப்படலாம். ஐயோ இதை வச்சு தானே எங்கள் அப்பா இதை எனக்கு பண்ணி விட்றேன்னாரு அப்படின்னு அவரோட மகன் வருத்தப்படலாம், அவங்க ஃபேமிலி வருத்தப்படலாம். இல்லை அவர் உதயநிதியோட மகன் கூட இதை வச்சு தான் எங்கள் எல்லாம் பசங்களாம் கிண்டல் பண்ணானோ, ஏய் நீ எப்படியும் முதல்வர் ஆகிட்டாங்கலாம் மறந்துடாதான்னு பசங்களாம் கிண்டல் பண்ணானுங்க கிளாஸில். ஏன்னா அது திராவிடங்கடான்னு எங்கள் அப்பா சொல்லிங்கிறான், அதை அழிச்சிடுவானுங்க பொழுது அப்படின்னு அந்த குடும்பம் கவலைப்பட்டா. ஏதோ திராவிடத்தை வச்சு நம்ம ஏமாற்றி தின்னுங்கிறோம், நமக்கு ஏதோ ஒரு போர்டு கிண்டு போட்டு சம்பளம் கொடுத்துனுக்குறாங்கன்னு சுபவி போன்ற ஆட்கள் வந்து வருத்தப்பட்டால் ஒரு அர்த்தம் இருக்குது. திருமாவளவன் ஏன் வருத்தப்படுறாரு? இப்போ திராவிடம் இன்றைக்கு அழிந்து கொண்டே வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை. திராவிடம் சொல்கிறதுக்கு வைக்கப்படுறானோ, அதால் எப்பா நீங்கள் என்ன சொல்லுங்களேன், நீங்கள் என்ன சொல்லுங்களேன் நிலைக்கு அந்த திராவிட ஓனர்ஸ் ஹோல் அத்தாரிட்டி டீம் முடிவு எடுத்துட்டாங்க. இப்போது திருமாவளவன் சொல்கிறாரு, திராவிடத்தை அழிக்கணும்னா என்னையை தாண்டி போய் தான் அழிக்கணும். சரி ஒன்று அழிச்சிட்டு போகிறோம், என்ன இருக்குது? ஏன்னா 100 வருஷமாக ஏமாத்திருந்தான். பெரியார் வந்த பிறகு தான் கல்வி இங்கே கொடுக்கப்படுதுன்னா, ஐயோ 1721 இங்கே ஸ்கூல் தொடங்கியிருக்காயா, நீ பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஸ்கூல் தொடங்கிட்டான். என்ன கதை விட்ற? நான் என்னோடய ஃபேமிலியில் 4வது தலைமுறை, எங்கள் தாத்தா அந்த காலத்தில் 5வது படித்தவர். யாருக்கிட்ட கதை விட்ற? எங்கள் தாத்தாவுக்கு நீ தான் ஸ்கூலில் சேர்த்து விட்டியா அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி வந்து திராவிடம் தமிழகத்தை ஏமாற்றுகிறது. திராவிடம் என்ற போர்வையில் யாரெல்லாம் திராவிடம் என்று பேசுகிறார்களோ அவர்கள் பெரும்பாலும் தமிழர் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். தமிழின் அடையாளத்தை மறைப்பதற்காக திராவிடம் இங்கே உருவாக்கப்பட்டது. திராவிடம் என்ற பெயரால் தான் தமிழர்கள் தமிழ் உணர்வு இல்லாமல் தமிழர் உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்றது சாதாரண மக்கள் கூட நீ பேசிட்டான். இப்போ போய் திருமாவளவ நீ திராவிடத்தை நீ அழிக்கணுன்னா, அதாவது என் தலைவரை வந்து எதாவது பண்ணணுன்னா நீ என்னை தாண்டி தான் வரணும் ரவுடிசத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடையாள் மாதிரி ஆகி முதல்ல நீ அங்கே காரி துப்புனா முதல்ல என்ன துப்பு அப்படின்னு அவர் எந்த நிலையில்னு சொன்னார்னு தெரியல. அப்போது அந்த அளவுக்கு அவர் மன உளைச்சலுக்கு நெருக்கடிக்கு பாவம் எங்கள் அண்ணன் தான், அவருக்காக நான் வந்து இறக்கப்படுகிறேன், மனதால் அழுகிறேன். அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டு சிங்கம் மாதிரி வைக்க மாதிரி ஒரு காலத்தில் கர்ச்சித்தவர் எங்கள் அண்ணன். இன்றைக்கி மன்னிப்புகள் கனிமொழிவன் மன்னிப்புகள் வைக்க வேணார்ல. அதே மாதிரி விடமாட்டோம் திராவிடத்தை அழிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிற நிலைக்கு வந்துட்டார். இதே திராவிடம் தான் சொன்னீங்க, கட்டி விரியனா கண்ணாடி விரியனா, எங்களுக்கு 2-3 தொகுதி கொடுப்பீங்க, மிச்ச தொகுதியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு நாயாக வேலை செய்யணும், உங்களை ஜெயிக்க வைக்கணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது நாங்கள் மட்டும்தான் ஆட்சியில் இருப்பீங்க அப்படின்னு தான் சொன்னார். இதே திருமாவளவன் தான் சொன்னார், திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, திமுக சேரியின் நிரந்தர எதிரி, ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது, கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும் என்ன சொன்னார், கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும்னு சொன்ன எங்கள் அண்ணன் இன்றைக்கி அங்கே சாம்பல் ஆகிறதுக்கு முன்னாடி என்னையை சாம்பல் ஆக்கிட்டு தான் நீ அங்கே டச் பண்ண முடியும்னு சொல்கிறாருன்னா அவருக்காக நாம் இறக்கப்படுவோம், அவ்வளோதான். சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் விசிகா சார்பில் உங்களை தாக்க முயற்சி பண்ணதா சில வீடியோக்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் பரவிட்டுருக்கு. அது குறித்து உங்கள் பதில் என்ன சார்? அது பல வருஷமாக இருக்கிறது தானே, எல்லாம் எங்கள் அண்ணன் தம்பி தானே. ஏங்க
there are every reaction there is equal and opposite reaction. இல்லை தொடர்ந்து நீங்கள் அவங்களுக்கான நல்ல ஒரு அரசியலை தான் முன்வைக்கிறீங்க. உங்களை அடிக்க நீ ஒரு கடை வச்சுருக்கிற, பக்கத்தில் ஒருத்தன் கடை தந்துடான்னா கொஞ்சம் வியாபாரம் அதில் போய்டாதா? சமூகத்துக்காக நாங்கள் தான் இருக்கோம்னு சொல்கிறேன், நீங்கள் என்னப்பா கீச்சிங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு நம்ம சொன்ன பிறகு நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நான் என்றைக்கு நாங்கள் விடுதலை செய்து பிரிஞ்சு வந்தோமோ அன்னையிலேருந்து அவரோட அரசியலை தான் விமர்சனம் பண்ணுறேன். நான் பர்சனலாக நான் இது வரைக்கும் பேசுறது கிடையாது, அரசியலை விமர்சனம் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்போஸ் ஆகி ஆளாளு காய் விற்கிறவன், பணம் விற்கிறவன், டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன், ஒயின் ஷாப்பில் குடிக்கிறவன், இப்போலாம் ஐயோ இந்த ஆள் நான் எப்படி மோசமாகிட்டார் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அவரோட அரசியல் டே பை டே திமுகவோடு சேர்ந்து கரைந்து விட்டது. பொதுவாக அரசுகள் எப்போதுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தான் இருக்கும், அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி. அப்போது நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் இல்லை பட்டியல் சமூக மக்களின் பிரதிநிதிகள்னு சொல்லுகிற போது அவன் அழுகையோடு நான் போட நிற்கணும். அடித்தவுடன் நின்றுங்கன்னு நான் அடுத்த தடவை அடிக்காமல் பார்த்துக்க சொல்கிறேன் அப்படி சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அதாவது தனித்தனியெல்லாம் ஜெயிக்க முடியாது தான், நானும் அதை ஒத்துக்கிறேன். ஏம்மா நான் உனக்கு ஓட்டு போட்டேன், நீ எனக்கு ஓட்டு போட்ட, அவ்வளோதான். நம்ம உறவுங்கிறது தேர்தல் உறவு தான். அதுக்கப்புறம் நீ என் மக்களுக்கு நீ எதிராக நீ நினைந்தேன்னா நான் வந்து சும்மா நிற்க மாட்டேன். ஏன்னா நான் சும்மா இருந்தால் நான் ஊருக்குள்ளே போனால் என் மூஞ்சில் காரி துப்புவான், அடுத்தாப்புல நான் இவங்கள வச்சு தான் வரணும் அப்படின்னு அண்ணன் அந்த நிலையிலிருந்து தவறி விட்டார். அதை சுட்டி காட்டுகிற போது ஏய் இவன் என்ன சொல்லி 4 பேர் பேச ஆரம்பிச்சிடுவான், நாளைக்கு இன்றைக்கி இவன் பேசுகிறான், இவன் வாயை அடக்காம மாட்டான், நாளைக்கு 4 பேர் பேசிடுவான் அப்படின்னு அவர் அங்கங்கே அப்படி இப்படி பண்ணுவார். அதாவது சயின்ஸ் என்னென்னா பெரியது சிறியதாவதும் சிறியது பெரியதாவதும் தான் உலக நியதி. அதனால் அது நடந்தே தீரும், அது யாராலும் தடுக்க முடியாது, இவங்க நினச்சா கூட தடுக்க முடியாது. அந்த எரிச்சலில் அவர் வந்து ஏதாவது அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு சலம்பு இல்லை, எங்கள் அண்ணன் தம்பி தானே, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? பெருந்தன்மையாக எடுத்துக்கிறீங்க, பட் அது பேக்ஃபயர் ஆகாதா சார்? இது எங்கே கொண்டு போய் வேறு ஏதாவது விபரீதங்கள் நடக்க வாய்ப்பு? நான் வந்து என்னோடய பாதுகாப்பை நான் எப்போதுமே உறுதி செய்து கொண்டு இருப்பேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், துப்பாக்கி சுடாது, கத்தி வெட்டாது. துப்பாக்கியை வைத்து கொண்டு இருந்தான் வெடிக்கணும், துப்பாக்கி தானாக வெடிச்சிருமா, கத்தி தானாக வெட்டுருமா? அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. சும்மா தான் ஒரு 4-5 பேர் இந்த 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவன், இந்த இயக்கத்தை வச்சு கோடிக்கணக்கில் 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறவங்களாம் எப்போ இந்த இமேஜ் அழிஞ்சு போச்சுன்னா நம்ம வருமானம் பாதிக்கப்படும் அப்படின்னு எவனாவது 2-3 பேர் எப்போ ஏதாவது செய்யலாமான்னு பிளான் பண்ணுவாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற என் அண்ணன் தம்பிகள் பறையர் சமூக இளைஞர்கள்லாம் இல்லை மூர்த்திக்கு எதிராக இருக்கணும்லாம் எவனும் இல்லை. இந்த மாதிரி இந்த கட்சியை வச்சு பொறுக்கி தண்ணி பொம்பளை புரோக்கர் பண்ணுறவன், 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுவேன், 2ஆம் நம்பர் டாக்குமெண்ட் போடுறவன், வேறு எதனா போலியாக ஏதாவது தயாரித்து வெளிநாட்டுக்கு அனுப்புறவும் போகிறான் வரவன் எவனாவது இந்த மாதிரி பண்ணார் தானே உண்டே தவிர அதையெல்லாம் கடந்து தாங்க போகணும், அதையெல்லாம் கடந்து தான் இருக்கணும். ஒரு எதிர்ப்பு இல்லைன்னா அப்புறம் உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். நானும் அதை ரசிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now.